1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சார் சொல்லுங்கள் சார். என்னடா இது டிரைவ்லாம் காலியாக இருக்கு? கூட்டுறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு கூட்டம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சார்? என்னது? அது வீக் டேஸில் சார் கொஞ்சம் வீக்காக இருக்குது. வீக்கெண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். சார் ஆர்டர் சொல்கிறீங்களா? இப்போ இல்லை, இன்னும் டைம் இருக்கு. யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம், வெயிட்டிங் தான். யார் சார் அந்த பொண்ணு? பொண்ணு இல்லைடா, பையன். ஓ பையனா? என்னடா ஒரு மார்க்கமாக பார்க்குற? ஓங்கி அரைஞ்சா காணாமல் போயிடுவேன். ஐயோ வேண்டாம் சார், நீங்கள் பையன் சொன்னீங்களா அதான் சார். ஆமாண்டா, நான் பயங்கர கவலையாக இருக்கேன். என் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டை இங்கே வர சொல்லியிருக்கேன். ஓ புரிஞ்சு போச்சு சார். சாரி, ப்ராப்ளம் நல்லா சால்வ் பண்ணுவாங்களா உங்கள் ஃப்ரெண்டு? அவன் சால்வ் பண்ண மாட்டான், சால்வ் ஆகிற மாதிரி ஐடியா கொடுப்பான். எனக்கும் கொடுப்பாரு சார். உனக்கு என்னடா அப்படி கஷ்டம் இருக்கு? இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு படம் இருக்கு சார். ஆனா அவங்க படம்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா மத்தவங்க லைஃப்னா நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. உனக்கு என்ன ப்ரோ, உன்ன மாதிரி இருக்கணும் ப்ரோ, நீ நல்லா ஹாப்பியா இருக்கல ப்ரோ. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, அதான் சார் உண்மை. பரவாயில்லடா, பெரிய ரைட்டர் மாதிரியே பேசுற. தேங்க்யூ சார். ஏதோ நீங்க சொல்றீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆட்டோ இருக்கு சார். அவன் என் கொட்டேஷன்லாம் காப்பி அடிச்சு அவன் ஆட்டோ பின்னாடி எழுதி படிக்கிற பொண்ணுலாம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி அவனை விடுங்க. நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்போ சார்? இதோ வந்துட்டே இருக்கான். அவன் சொன்னதுதான் சரியா சொல்லணும்னா அடுத்த ஒரு நிமிஷத்துல நம்மால் இன்ட்ரோ ஆவாரு. எவ்வளோ ஆச்சு? 150 ரூபாய் சார். 150 ரூபாய்க்கு ஒரு 150 ரூபா போட்டு தரேன். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணுறேன் சார். ஓகே, வண்டியை பார்க்கிங்கில் வச்சிரு. சரிங்க சார். சாரி சார். கண்ணு என்ன உனக்கு பின்னாடியா இருக்கு? கண்ணு தெரியா உனக்கு? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அதிகாரத்தை காட்டி புடுங்கிட்டு போனா அதை பார்த்து வாயை மூடிட்டு வாழ்றாங்க சார் நாங்க. அப்படி இருக்கும்போது கண்ணு புடங்கில இருக்காங்க கேட்ட என்ன சார் அர்த்தம்? உங்களை பார்க்கும்போது டீச்சர், கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஏதோ ஒன்று விடுங்க, சமூகத்தில் டீசெண்டாக டிக்னிஃபைடாக டேக் போட்டு வாழ்கிற மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்கும் இருக்கும், சமூகத்தில் நான் கெத்தான ஆளு, நான் என்ன செஞ்சாலும் செல்லுன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? இந்த கேலரிஸ்லாம் வெயிட் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி சாப்பிடுவேன். அடித்தா உயிர் கூட போகலாம், திட்டினா மரியாதை போகலாம். நானும் உங்களை மாதிரி பேசலாம். எங்க வெளியில் இன்னும் கொரோனா முடியல, முகத்தில் மாஸ்க் போடலை, கையில் க்ளவுஸ் போடலை. சொல்லுங்க, இதுதான் உங்களோட சமூக பொறுப்பா? ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கி கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? தம்பி ப்ளீஸ்.
சாரி தம்பி, தப்பாயிடுச்சு. ஐயோ நீங்கள் பெரியவர். நான் தப்பு செய்யாமல் சாரி சொல்கிறது, பெரியவங்களை சாரி கேட்க வைக்கிறது, இது ரெண்டும் என் கேரக்டரில். புரியுது, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. அது சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்துங்க. உங்களுக்கு பசங்க இருந்தால் அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அடுத்த தலைமுறைக்காவது பயன்படும். சரிங்க தம்பி. சரி, கிளம்புங்க. சாரி சார், சாரி சார். சூப்பர் சார். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா அந்த ஆள் பேண்ட்லேயே போயிருப்பார் சார். டேய் நீ போய் கேபிச்சின் கொண்டு வந்துட்டுமா? டேய் அது கேப்பி செயினோ நாய் செயினோ இல்லடா, கேப்பி ஆ, செயினோ. அதான் கொண்டு வரட்டுமா? இப்ப வேண்டாம், எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா கூப்பிடுறோம். இப்ப நீ போ, முதல்ல கிளம்பு. உள்ள போ. ஓகே சார், ஓகே சார். டேய் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது ராம்பாபு தானா? காலேஜ் டேஸ்ல பாக்கும்போது நீ ரொம்ப டிஃபரெண்டா இருப்ப. யார்கிட்டயும் எதுவும் வச்சுக்காம ரொம்ப சாஃப்டா இருப்ப, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்ப. என்னடாச்சு உனக்கு? கண்ணாடி கூட ரொம்ப மென்மையாக தான் இருக்கும் மச்சான். ஆனால் ஒரு தடவை அது உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தொடணும்னா அதை தயாரிச்சவன் கூட பார்த்து பத்திரமா தான் எடுப்பான். ஏன்னா அவ்வளோ ஆபத்து. என் வாழ்க்கையும் அப்படி தான் ஆயிடுச்சு மச்சான். அப்போ நீ பார்த்தது உடையாத கண்ணாடி, இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது உடஞ்சி போன கண்ணாடியே. ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, சொல்லு. என் பிரச்சனையெல்லாம் அப்புறம் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல நீ மாறுறதுக்கு காரணம் என்ன? என்னாச்சுடா? உனக்கு பிரச்சனைன்னு கூப்பிட்டு என் கதையை கேட்குறிய மச்சான். தயவு செஞ்சுடா மச்சான். காதல். ராமா, நம்ம சொல்ற விஷயத்த முன்னாடி இருக்கிறவன் கேட்கறானோ மாட்டானோ, நாம நம்ம பிரச்சனையை ஷேர் பண்ணா செல்ஃப் டீடைல் அனாலிசிஸ் ரொம்ப ரிலீஃபா இருக்கும். என்கிட்ட ஷேர் பண்றா. ஒரு 1 month கேப் இருக்கும். ஒரு காஃபி கஃபேல கிட்டத்தட்ட இதே டைம் இருக்கும். தப்பா புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன்ல. நீங்க இருந்து கிளம்பி, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஹலோ ஹலோ ஹலோ, என்னப்பா, என்ன ப்ராப்ளம்? 3 years லவ் பண்ண ப்ரோ. கவர்மெண்ட் மாப்ள கிடைச்சிட்டாருன்னு சாஃப்ட்வேர் வேலை செஞ்ச என்ன விட்டுட்டு போயிட்டா ப்ரோ. ஐயோ சரி விடு. தப்பா உணர்ந்து திரும்பி வந்திருக்காங்கல்ல. அதெல்லாம் உணர்ந்து போய் வரல, ஏமாந்து போய் வந்திருக்கா. புரியலையே. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு அங்க போனா, அங்க போய் பார்த்தா வில்லேஜ் வாலண்டியரான். எனக்கு இவ தேவையில்ல. ஹே நில்லு. அப்பா ரொம்ப லேட் ஆகிட்டேனா? சாரி. ஹலோ மிஸ்டர். சொல்லுடா சிஸ்டர். ஆ, சாரி. அதான் சொல்லுங்க. என்ன? இங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? எங்க ஆன்ட்டி பொண்ணு. சொல்லுமா பூஜி, ஏன் சைலண்டா இருக்க? என்னது புஜ்ஜி அம்மாவா? இவ பேர் போனாவாச்சே. புவனாவா? புவனா. எனக்கு பேரு தெரியாதா என்ன? நாங்க செல்லமா புஜ்ஜம்மான்னு கூப்பிடுவோம். அது இருக்கட்டும், நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயா, இன்ஸ்பெக்டர் தயா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்கேன். எங்க புஜ்ஜம்மாவை யாரோ லவ் டீசிங்னு பண்றாங்களா, அவங்கள ஒரு வழி பண்றதுக்காக வந்திருக்கேன். அது இருக்கட்டும், நீ யாரு? அது வந்து இந்த சிஸ்டருக்கு நான் பிரதருங்க. ராக்கி கட்டிக்கிறதுக்காக அதுக்கு வந்தேன். இன்னைக்கு ரக்ஷாபந்தன் இல்லையே. ஆமால, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் போயிட்டு வரேன் சிஸ்டர், பாய். இனி ஜென்மத்துக்கு உங்க பக்கமே வரமாட்டான். இவனுங்கெல்லாம் இப்படித்தாங்க. ஒரு அழகான பொண்ணு கண்ணில் பட்டா கரெக்ட் பண்ண ரெடியா வந்துருவானுங்க.
நீங்களும் அப்படிதானே? இதை பாருங்க, என்ன அவன் கூட சேர்க்காதீங்க பூஜ். இல்ல புவனா, என்ன வித்தியாசம்? அவங்கெல்லாம் அப்ரோச் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஸ்பேஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதான் அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்க நிஜமாவே இன்ஸ்பெக்டரா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. சோ அப்ப நீங்க பொய் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்பப்ப சொல்லுவேன். சோ ஹாப்பியா? வாட்? என்ன? 3 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, கடைசியா பேசிட்டீங்க. 3 நாள் இல்ல, 13 நாள்னு நினைக்கிறேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு. லவ் பண்றீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. புதுசா ரியல் எஸ்டேட் ஓபன் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க சேருவீங்களோன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எதை பார்த்து காதலிச்சீங்க? ஆம்பளை 7 ஜென்மம் கஷ்டப்பட்டாலும் பொண்ணோட மனசு அவனால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏழைங்களுக்கு துணி கொடுக்கறது, கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யறத பார்த்தேன். நீங்க அப்படியே மதர் தெரேசா மாதிரி. உங்க யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுற பழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க. பார்த்தேன், பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். ஒரு கப்பலுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யாராவது விட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஃபியூச்சர்ல சண்டை வந்தா அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மையை நான் எடுத்துக்கிறேன். உங்க கண்ணில் கண்ணீர் வராது, உங்க சிரிப்பு என்னைக்குமே மறையாது. பொறுப்பு என்னோடது, டிசிஷன் உங்களோடது. கல்யாணம் சண்டை வரைக்கும் போயிடாதீங்க. வேற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா? இருக்கே, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இவ்வளவு நேரம் பேசின டயலாக் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு இல்ல? ஒவ்வொருத்தரோட கான்சென்ட்ரேஷன் பழுத்த பழத்து மேலே தாங்க இருக்கும். என்ன பழம்? இந்த பழம் தாங்க, பலாப்பழம். இந்த பழத்தோட தோட்டக்காரனை, அதுதான் உங்க பாய் ஃப்ரெண்ட ஒரு டைம் பார்க்கலாமா? நோ, முடியாது. நான் ஒன்றும் கண்ணு வைக்க மாட்டேங்க, சும்மா ஒரு டைம் பார்க்குறேன். அப்படியெல்லாம் இல்ல, நானே இன்னும் பார்த்ததில்ல. என்னது? ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுப்பா, 1 வருஷமா பேசிட்டு இருக்கோம். 1 வருஷமா தெரியுங்கிறீங்க, பார்த்ததே இல்லையா? நோ, எங்க 2 பேருக்குள்ள பார்க்கணுன்ற டாபிக்கே வரல. அப்படி இருக்கு எங்க 2 பேருக்குள்ள பாண்டிங். எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, எந்த ஏமாற்றமும் இல்ல. பேசும்போது எல்லைய கூட மீற மாட்டான். நல்ல பையன். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த 1 வருஷத்துல என் போட்டோ கூட கேட்டது கிடையாது. சி, எவ்வளவு நல்ல பையன். எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க ஏதோ ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க. ஒரு வேலை ஃபேக் அக்கௌண்டா இருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? இது என்ன வாயா, ட்ரைனேஜா? அது இல்லைங்க, ஒரு சின்ன டவுட். முதல்ல நீ எழுந்துரு போ. முன்ன பின்ன தெரியாதவங்களோட இவ்வளவு நேரம் பேசுறதே பெரிய ஓ, விஷயம். ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் பேசணும். என்ன? ஒரு வாட்டி அந்த பையனோட ப்ரொஃபைல் காட்டுறீங்களா? என்னோடதா? உங்களோடது எனக்கு எதுக்குங்க? உங்க தியேட்டர்ல ஏற்கனவே படம் ஓடிட்டு இருக்குல்ல, நான் வேற தியேட்டர் தேடிக்கிறேன். நான் கேட்டது உங்க பிஎஃப், அதான் உங்க பாய் ஃப்ரெண்டோடது. எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா எங்கேயோ இடிக்குதே புவனா மேடம். என்ன இடிக்குது? விஜயோட டிபி வச்சிருக்கான், நேர்ல வடிவேல் மாதிரி இருந்தா. வாய மூடு. கேரக்டர் வைஸ் ஹீஸ் அ கிங். குணத்துல அவர் பெரிய ராஜா. புள்ளி ராஜாவா இருந்தா ஓகே. முதல்ல நிறுத்து. நீ சொன்ன 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப கிளம்பு. கொஞ்சம் இருங்க, அவனை பிக் அனுப்ப சொல்லுங்க. எதுக்கு? இல்லைங்க, எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. இல்லைன்னா அவன் டிபி வச்சிருப்பான்ல, அட்லீஸ்ட் மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பான். ப்ளீஸுங்க, இப்படி ஒரு அழகான பொம்மைக்கு முன்னாடி வேலைக்கு ஏவாத்த ஒரு பைத்திய பொம்மையை வைக்க முடியாதுல்ல. அதான் என் மனசு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேதுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், எதா இருந்தாலும் உங்க எக்ஸு. நீ என்னோட எக்ஸா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சிச்சி, ஏதோ டென்ஷன்ல நான் போய் உங்களுக்கு எக்ஸா? நீங்க தான் எனக்கு எக்ஸு. ப்ளீஸுங்க, அவ இப்போ ஆன்லைன்ல தான் இருக்கா. கடவுளே, ஏன் இப்படி உயிர் வாங்குற? அவ மட்டும் அழகா இருந்தா ஒரு கை நெஞ்சில வச்சுக்கிட்டு ஒரு கை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். வீடியோ காலை கட் பண்ணிட்டான். ஏமாத்துக்காரங்க. ஹே, கொஞ்சம் இரு. பிஸியா இருக்கானோ என்னவோ. ஆமா ஆமா, அவன் பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட். போட்டோ அனுப்புன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், வந்துரும். நீ வேணா பாரு. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியும்.
என்னம்மா செல்லம், ட்விஸ்ட் நல்லா இருக்கா? என்னை ஏமாத்தி இவ்ளோ டிராமா கிரியேட் பண்றியா? நீ என்ன ஃபூல் பண்ணிட்ட. ஓய் ஓய், என்ன டென்ஷன் ஆயிட்ட? ஆமா, நான் அப்படிதான். கிளம்பு. அது வந்து சீ, போ. எதுவும் நான் சொல்றது பேசாத. கொஞ்சம் ஏய் நில்லு. அப்போ கட்டாச்சுன்னு அர்த்தமா? அவ்வளவுதான். அட கடவுளே, எப்படியும் கட்டாச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு மெமரி கொடுத்துட்டு போயிருங்களே. ஆ? என்ன வேணும்? டோனட். சிச்சி, இதுல வாய்ப்பே இல்ல. அம்மா, நீ ஹக்க டோனட்னு சொல்ற? சின்ன வயசுல இருந்தே மெமரிஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சீட் பேரோட ஞாபகம் வச்சுக்கிறது என் பழக்கம். என்ன பண்றது? வாய்ப்பு இல்ல. அந்த ஸ்வீட் மெமரிஸை கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக டொனட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். இல்லைன்னா டிப்ரெஷன்லேயே போய் அந்த பில்டிங் மேலே இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். பாரா, மிரட்டுறியா? சரி வா. என்னங்க வான்றீங்க? மரியாதையே பேசுங்க. ஹே, அப்படி சொல்லல. சரி வா, ஹக் பண்ணிக்கோன்னு சொன்னேன். வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுடா? என்ன குருஜி, மேடம் வீட்டில் இல்லையா? அந்த மேடமை விட்டு தள்ளு. ஓ மேடம் ஆன்லைன்ல இருக்கல்ல. உன்னை இப்படி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஏண்டா, நீ நிஜமா சந்தோஷமா தானே இருக்க? அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்கறத விட உங்க கண்ணை கேட்டாலே சொல்லும் குருஜி. என்னடா? புள்ள வெற்றி அடைஞ்சா அந்த வெற்றி அப்பா அம்மாவோட கண்ணில் தெரியும். இங்க புள்ள மாதிரி ஒரு சிஷ்யம் சந்தோஷமா இருந்தா அப்பா மாதிரி இருக்கிற குரு கண்களில் ஆனந்தம் தெரியும். அப்பா மாதிரி என்னடா? அப்பா தான், அவ்வளோதான். இனி எப்பவும் அனாதன் சொல்லாத. ஐயோ, இப்போ ஒன்றும் அனாதங்கிற வார்த்தையை பயன்படுத்தல துரோணாச்சாரியரே. அது இல்லப்பா, கிட்டத்தட்ட 10 வருஷமா உன்னை எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னுடைய வாத்தியார் இல்லை, இருந்தாலும் நீ என்னுடைய சிறந்த மாணவன். காரணம் ஒண்ணுதான், ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை கண்ணால பார்த்து வாயால படிப்பாங்க. ஆனா நீ மட்டும் பிரெயின்ல பார்த்து பிராக்டிக்கலா கத்துக்கிற ஆளு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பக்கத்து கிளாஸ்ல டவுட் வந்தாலும் நீயே கிளியர் பண்ணுவ. எவ்வளோ திறமையான ஆள் இல்ல? உன் சாதனை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அந்த செயல்ல உனக்கும் சப்போர்ட்டிவா ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணும். இன்னைக்கு அந்த குறையும் எனக்கு தீர்ந்துருச்சு.
ஸ்டாஃப் எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும்டா. உன் பின்னாடி எப்பவும் பொண்ணுங்க சுத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து. நீ ரொம்ப வசீகரமான ஆளு. அதெல்லாம் ஒரு காலம். காலேஜில் நடந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பொண்ணுங்க விஷயத்தை விட்டு தள்ளு. ஒருத்த கூட உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கருணையோட கூட பேசல. அந்த இன்டர்மீடியட் விஷயத்தை விட்டது இல்லைங்க. அது இல்லடா. விட்டுருங்கன்னு சொன்னேன். விட்டுருங்க சார். இன்னொரு வாட்டி அதை பற்றி பேசாதீங்க. சாரி குருஜி, உங்ககிட்ட கத்திட்டேன். நான் நல்லா தானே இருக்கேன். என் வாழ்க்கையில் இப்போதான் சந்தோஷம் வந்திருக்கு குருஜி. அந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இருந்தால் போதும். நான் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். இவளுக்கு 100 ஆயுசு. புவனா மெசேஜ் குருஜி. என்னவா? இந்த பொண்ணுங்கெல்லாம் மெசேஜில் மேட்டர் சொல்ல மாட்டாங்க குருஜி. பார்த்தா மட்டும்தான் சொல்லுவாங்க. என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கா. அது இருக்கட்டும். சாயந்தரம் ஒரு வாட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைடா. எங்கள் சர்ப்ரைஸையும் நீங்களே சொல்லிட்டா அப்புறம் நாங்கள் எதுக்கு? நானும் அதான் பிளான் பண்ணேன் குருஜி. ஓகே குருஜி, பாய். சாரி, லேட் ஆயிடுச்சா? உன்கிட்ட பேசணும் நிறைய. பேசுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் உன்னை பார்த்துக்கிறேன். இந்த ட்ரெஸ்ல நீ செம்மையா இருக்க. கொஞ்ச நேரம் உன் ஸ்கேனிங் நிறுத்துறியா? சரி விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் முழுக்க பார்க்க போறேன். ஏதோ பேசணும் சொன்ன, சொல்லு. ஏய், உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னது? நான் சொல்றேன், முதல்ல நீ சொல்லு. உன்னோட பேர் என்ன? ஆ, உன் பேர் என்ன சொல்லு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏய், சீரியஸா கேக்குறேன். அதான் உனக்கு தெரியும்ல, ராம். அதெல்லாம் போய். என்ன ஃபேக்கு? உன்னோட உண்மையான பேரு ராம்பாபு, ராம் இல்ல. ஐயோ, என்ன பைத்தியமா? ராமா இருந்தானே ராம் பாபுவா இருந்தானே, ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒண்ணு கிடையாது. உனக்கு தெரியுமா, பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற சின்ன ஏமாற்றத்தை கூட பூத கண்ணாடியில பாக்குற பழக்கம் இருக்கும். ராம்பாபுங்கிறது காமெடியா இருக்கு, கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால சோஷியல் மீடியால அழகா ராம்னு வச்சுக்கிட்ட. இவ்ளோ சீப்பா நடந்துக்கிற. இதுல தப்பு என்ன இருக்கு புவனா? நான் அவ்வளோலாம் யோசிக்கல. உனக்கு வேணா தப்பா இல்லாம இருக்கலாம் ராம். சாரி ராம்பாபு. லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அவ வாழ்க்கை துணை அவகிட்ட உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவா. நாம பழகுன இவ்ளோ நாட்கள்ல உனக்கு ஒரு தடவை கூட எதுவும் சொல்லணும்னு தோணவே இல்லையா? உன் பேரு ராம்பாபுன்னு. சாரி புவனா. இன்னும் இருக்கு. CEO at My World Solution Facebookல போட்டிருக்க. நீ CEOவா? கம்பெனி பேர் என்ன? My World Solutionsஆ? சொல்லு. ஆஃபீஸ் அட்ரஸ், ஜிபிஎஸ் எங்கன்னு காட்டு. ஒன்னதான் கேக்குறேன், காட்டு. புவனா, அது வந்து
மை வேர்ல்ட் சொல்யூஷனுங்கிறது என் ட்ரீம் ஒர்க் போனா. ஆ அப்படியா? கம்ப்ளீட் ஆயிருச்சு உன்னோட ட்ரீம் ஒர்க்? அட்லீஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கியா? இல்ல. அப்போ இட்ஸ் a போகஸ்னு சொல்லு. போகஸ் எல்லாம் இல்லை போனா. அதாவது அது என் பிளான்ல இருக்கு. மை வேர்ல்ட் சொல்யூஷன், a platform to all talented unemployees. இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஜாபுக்கெல்லாம் போல போனா. நான் பசங்களுக்கு உதவி பண்ணணும். நான் ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கே வழி இல்ல, நீ போய் அன்எம்ப்ளாய்ஸ்க்கு பிளாட்ஃபார்மா இருக்க போறியா? வாவ். நீ என்ன படிச்சிருக்க? அமைதியா இருக்கிறது இதுக்கு பதில் இல்ல. சொல்லு. சரி, நான் சொல்லவா? பத்தாவது. நான் சொல்றது சரிதானே? ஒன்னு +1 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. எதுக்குன்னு சொல்லவா? பிட்ஸை மறைச்சு வச்சு பார்த்து எழுதும்போது ஸ்குவாடு கிட்ட மாட்டிக்கிட்டதுனால. அதெல்லாம் நீ கண்டுக்காத. நான் உன்னை ஹாப்பியா பாத்துக்கிறேன். ஆட்டோ ஓட்டுவியா இல்ல திருட்டு வேலை பண்ணுவியா? அப்பா அம்மா யாரும் இல்ல, படிப்பு வேலைன்னு எதுவும் இல்ல. உன்னோட பர்ஸ கொடு. கொடு. ₹10. 10 ரூபாய். 10 rupees. மிஸ்டர் ராம்பாபு, என்ன ஹாப்பியா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த 10 ரூபாய் வச்சுதானா? ஆட்டோ ஓட்டுறது திருடுறதெல்லாம் விட்டுதல. உன் கான்ஃபிடென்ஸை பார்த்தா ஏதோ பெரிய ஸ்கேம் பண்ணி என்ன பாத்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கே. செஞ்சாலும் செய்வ. நீதான் ஏமாத்துக்காரனாச்சே. சரி விடு. இதுதான் நம்ம லைஃப்ல லாஸ்ட் வேர்டா இருக்கணும். இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுதான் நம்ம லைஃப்ல லாஸ்ட் சண்டே அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டே ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப். ஏன்? ஐம் டன். லெட்ஸ் பிரேக் அப். பாவம், இந்த 10 ரூபாவை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்வ? இந்தா. இந்த நோட்டை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு இந்த நாள் ஞாபகம் வரணும். நீ என்னை ஏமாத்துனது ஞாபகம் வரணும். இந்த நோட்டை செலவு பண்ணாத. இது வச்சுக்கோ, செலவு பண்ணிக்கோ. காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப கேளு, வெக்கப்படாத. நான் பிச்சைக்காரனுக்கு கூட 100 ரூபாய் தான் போடுவேன். நீ 1 வருஷமா என் கூடவே இருந்த பிச்சைக்காரனாச்சே, அதான் 500 ரூபாய். அப்பவே நீயும் ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்னது? அடுத்த போய் ஏதாவது இருக்கும் அதானே? நான் கிளம்புறேன். வந்துட்டான் 10 ரூபாயை வச்சுட்டு காதலிக்கிறதுக்கு. காதலாம். வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. ஏன்டா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏன் இந்த பொண்ணு இன்னும் வரல? வரமாட்டா. வரமாட்டா குருஜி. என்னது? உன் பேங்க் பேலன்ஸ் என்னாச்சுடா? மொத்தத்தையும் எடுத்து இப்போ ஆரம்பிச்ச ஒரு புது கம்பெனியில் ஸ்டாக்ல முதலீடு பண்ணேன் குருஜி. மொத்தத்தையும் எடுத்துட்டியா? எதுவும் சரியில்லை. கடந்த 2 வாரமாக கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் குறைஞ்சு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கேன்.
அப்ப அந்த விஷயத்தை அந்த பொண்ணுகிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன பேச சொல்றீங்க குருஜி? அந்த பொண்ணு கேட்ட கேள்வி எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஒரே மீட்டிங்ல அவளை மொத்தமா வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காதல் மட்டும் இல்ல குருஜி, அந்த பொண்ணு என் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்போட வந்திருக்கா. உனக்கு படிப்பு இல்லையா, உனக்கு வேலை இல்லையா, உனக்கு பணம் இல்லையா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மௌனமா கேட்டானா ஒரே ஒரு வார்த்தையாக எதிர்பார்த்தேன் குருஜி. நீ என்னை ஏமாத்திட்டு இல்லைங்கிற வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் உன்னை ஏமாத்தவே இல்லைன்னு சொல்லி நடந்ததெல்லாம் விவரமா சொல்லியிருப்பேன் குருஜி. ஆனா அவன் எனக்கு அந்த சான்ஸே கொடுக்கல. நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்னை ஏமாத்திட்டேன்னு அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னால பேசவே முடியல குருஜி. அந்த பொண்ணு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கு உங்ககிட்ட பதில்கள் இருந்தும் கூட நீ மௌனமா இருந்திருக்கன்னா நீ பேசுறதுக்கு சரியான நேரம் அது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தைரியமா நீ பதிலடி கொடுக்க போற நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். டே ராம்பாபு, சின்ன வயசுல இருந்து நீ பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. நீ செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருக்க. அதோட விளைவா நீ எல்லாத்தையும் இழந்து, உன் வாழ்க்கையும் இழந்து, இன்னைக்கு நீ காதலிச்ச பொண்ணையும் இழந்துட்ட. 1 இயரா சாட்டிங்ல அறிமுகம்னு சொன்ன. இவ்வளவுதானே அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்கிட்டது? அந்த பொண்ணு உன்கிட்ட அன்பா இருந்தாளா இல்ல உன் பணத்தை பார்த்தாளாங்கிறத விட்டு தள்ளு. அந்த பொண்ணு பேச்சால உன் மனசை நொறுக்கிட்டான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்குள்ள ஒரு நெருப்பை மூட்டி இருக்கான்னு நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே உன் வயசுக்கு சம்பந்தமே இல்லாத எத்தனையோ வெறுக்கிறவங்க இருந்தாங்க. உன்னோட ஞானத்தையும் திறமையும் மட்டும் பார்த்து வைத்தறிச்சல் படுற பல பேரை நீ வளர்த்துக்கிட்டே போன. சின்ன வயசுல இருந்து நீ விழுந்த ஒவ்வொரு வாட்டியும், நீ அவமானத்தை சந்திச்ச ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ரோஷம் இருக்கிற ஆம்பளை யாரா இருந்தாலும் அப்படி பேசுறவங்க வாயை அடக்கி வைக்கிறதுக்கு அவங்க நீட்ல விரல மடக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான். ஆனா நீ அந்த வேதனையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது ஞாபகம் வர்றப்ப பிபி டேப்லெட் போடுறதெல்லாம் தவிர வேற ஏதாவது பண்ணிருக்கியா? நீ உன்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தையும் படை பலத்தையும் வச்சு தொழில்நுட்பம், மல்டிமீடியா, கைத்தொழில் அப்படின்னு நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருப்பல்ல? நீ கத்துக்கிட்ட வரைக்கும் போதும். இனிமே நீ செயல்பட ஆரம்பி. உன்கிட்ட கெரியர் கைடன்ஸ் வாங்கின பசங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கடா. நீ என்னடா என் கூட வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருக்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நட்சத்திரம், உலகம் ஒரு வானம். நீ ஒரு நிறைஞ்ச நிலா. மேகத்துக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு நான் ஒரு அழகான நிலா, எனக்குள்ள வெளிச்சம் இருக்குன்னு சொன்னா எவன்டா அதை நம்புவான்? நிறைய திறமை இருந்து அதால பிரயோஜனம் இல்லைன்னா என்ன லாபம்? வெளியில வா, நீ யாருங்கிறத காட்டு, பிரகாசிச்சு காட்டு. உன்னை மதிக்காதவங்க, உன்னை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நாய் மாதிரி அழணும். நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. அந்த அழுகை எனக்கு கேட்கணும். குருஜி, இப்ப என்ன பண்றது? தொழில் பண்ணுவியோ, வியாபாரம் பண்ணுவியோ, தந்திரம் பண்ணுவியோ, மந்திரம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ திறமைசாலின்னு எப்பவும் சொல்லுவல்ல, உன்னோட திறமை என்னன்னு எங்களுக்கு இல்ல, உனக்கு தான் தெரியணும். அந்த திறமையால எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அடுத்த வருஷம் இதே நேரத்துக்கு நீ கார்ல சுத்தணும். உனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். உன் பேங்க் பேலன்ஸ் பார்த்து உன்னை வெறுக்கிறவங்க எல்லாரும் உன்னை பார்த்து வியந்து போகணும். அவங்க இருக்கிற இடமே தெரியாம போகணும். அது நடக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன். போ. உன்னதாண்டா சொல்றேன், போ. உங்க கோவத்தை பார்த்து கண்ணீர் சிந்துற சின்ன பையன் நான் இல்ல குருஜி. அந்த கோவத்துக்கு பின்னாடி யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. இனிமே கொஞ்ச நாளைக்கு என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. ஆனா ஒரு சின்ன ஃபேவர் குருஜி, நான் எந்த நொடி வேணாலும் திரும்ப வந்து உங்க கண் முன்னாடி நிக்கலாம். அதுக்குள்ள நீங்க பண்ண வேண்டியது உங்க மீசையை அடர்த்தியா வளர்த்து ஒரு பாட்டில் சம்பங்கி எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்க என்ன பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தை நான் உங்க கண்ணுல பார்க்கணும். நீங்க கர்ப்பத்தோட அடர்த்தியா வளர்த்த மீசையை முறுக்கிறத பார்க்கணும். இது ரெண்டும் சீக்கிரமா நடக்குங்கிற ஆசையோட, என்னால முடியுங்கிற நம்பிக்கையோட போயிட்டு வரேன் சார். பார்க்கலாம்.
டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டாக டேப்லெட் சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். அன்னைக்கு ஏதோ ஒரு ஆவேசத்தில் வந்துட்டேன். இதெல்லாமே நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உனக்கு திறமை இல்லை, நீ டிகிரி முடிக்கல, அப்புறம் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் எனக்கு தெரிஞ்ச வேலையவே சட்டப்பூர்வமாக படிப்பை முடிச்சுட்டு சான்றிதழ் வாங்கிட்டு வாங்குறாங்க. ஏண்டா இந்த சமூகத்தில் திறமைக்கு மதிப்பே இல்லையா? சான்றிதழ் மட்டும்தான் முக்கியமா? எப்பேற்பட்ட சான்றிதழாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அதுதான் முக்கியம். இன்னும் சில பேர் அனுபவங்கிறாங்க. வேலையே கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி அனுபவம் கிடைக்கும்? புரிஞ்சிச்சுடா. இவ்வளவு நாள் மறைமுகமான ஒரு உலகத்தில் இருந்துட்டு உண்மையான உலகத்தை நான் பார்க்கவே இல்லை. கடவுளே, இந்த சமூகத்தில் வாழறதுக்கு ஒரு சின்ன போர் நடந்துட்டு இருக்கு. இங்கே போட்டி அதிகம் மச்சான். என் குருஜி மீசையை வளர்த்துட்டாரோ என்னவோ, என் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை அவர் வச்சிருக்காரு. சரி விடு, என் பிரச்சனை எனக்கு. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், சீக்கிரமாக வர சொன்னேன், வந்துட்டேன். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கேன். என்னாச்சுடா? சிகரெட் எனக்கு பழக்கம் இல்லை. ஓகே. பழக்கம் இல்லைன்னா நான் பிடிக்கிறது மட்டும் இல்லை, என் முன்னாடி பிடிக்கவும் கூட. ஏண்டா? சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவனோட அதை சுவாசிக்கிறவனுக்கு தான் ஆபத்து. உன் வாழ்க்கையில் உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கணும்ல. இதை ஊதாமல் உன்னால் பேச முடியாதுன்னா அங்கே போய் ஊதிட்டு அப்புறம் வந்து சொல்லு. எப்பா வேண்டாம் விடு, சொல்கிறேன். வராங்க, மணி கணக்கில் பேசுறாங்க, நல்லா கதை பேசி முடிச்சுட்டு 20 ரூபா டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இவனுங்களும் முன்னாடி போன் பீஸ்க்கு நிக்கிற நாய் மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன்னு சொன்னேன்ல. ஓகே சார். டேய் நீ சொல்லுடா. இந்த உலகத்தை என்னால புரிஞ்சிக்கவே முடியல மச்சான். இந்த உலகம் ஒரு பெரிய கடல் மாதிரி பார்த்தா நீ அதில் ஒரு காக்கா பீ மாதிரி. வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாலும் உனக்கு அது புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. மட்டம் தட்டடா மச்சான். இப்படி இருந்தா நான் கிளம்பிடுறேன். ப்ராப்ளம் சொல்றான்னா போயிட்டு சொல்லி இரிட்டேட் பண்றது நீ உட்காரு, நான் கிளம்புறேன். சாரி மச்சான், உட்காரு. சாரி, நிலைமை ஒன்றும் சரியில்லடா, வேலை போயிருச்சு. என்னடா சொல்ற? நீ ரேங்க் ஸ்டூடெண்ட் ஆச்சே. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னை தடுத்து வேலையில இருந்து நிறுத்திட்டாங்கடா. வேற எங்கேயும் வேலைக்கு போகாதபடி சர்டிஃபிகேட்ல ரெட் மார்க் பண்ணி பேன் அது பண்ணிட்டாங்க. நடக்கவே நடக்காது. அது எப்படி முடியும் மச்சான்? நீ ஒரு டாப்பர் ரேங்க் ஸ்டூடெண்ட் வேற, எப்படி பேன் பண்ணலாம்? எது நடந்திருக்கு மச்சான்? நான் வந்து பேசவா? இதை நான் பார்த்துக்கவா? இதுதான் பிரச்சனைன்னு சொன்னியா? பயப்படாத. மேஜர் ப்ராப்ளம் இதுதான். இன்னொன்னு இருக்குடா மச்சான். என்னது? என் வேலையோட இன்கம் பார்த்து ஒரு நல்ல சம்பந்தம் செட் ஆச்சுடா. இப்ப ஆபீஸ்ல என்ன பேன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா பேரண்ட்ஸ் ரொம்ப அவமானப்படுவாங்கடா. வெளியில தெரிஞ்சா எனக்கு ஒரு சம்பந்தம் கூட செட் ஆகாதடா. வந்தது கூட கேன்சல் ஆகி போயிடும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. நீ தான் ஏதாவது செய்யணும் மச்சான். பேசி செட்டில் பண்ண வேணாங்கிற, இன்னொன்னு கல்யாணங்கிற. ஆமா, கல்யாண பொண்ணு பேர் என்ன? லாவண்யா மச்சான். நல்ல வேலை, போனா சொல்லிடுவேன்னு நினைச்சேன். என்னடா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நாள் ஏன் ப்ராப்ளம் நினச்சி நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதில் புதுசாக ஓன் பிரச்சனையும் வந்து சேர்ந்துருக்கு. மச்சான், ஃபாஸ்டா பணம் அரேஞ்ச் பண்ற ஐடியா இருந்தா சொல்றா. இல்லீகலா இருந்தா கூட பரவாயில்ல, வேகமா மணி அரேஞ்ச் பண்ணணும். பாக்குறதுக்கு மட்டும் லீகலா இருக்கணும். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? ரொம்ப பணத்தை நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு பெரிய கம்பெனி வைக்க போறோம்னு சொல்லிட்டு, நான் வேணும்னு தான் இந்த வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்லயும் அந்த பக்கம் பொண்ணு வீட்லயும் மேனேஜ் பண்ணிக்கலாம்டா. எப்படியும் ஓன் ப்ராப்ளமும் சால்வ் பண்றதுக்கு பணம் தாண்டா வேணும். அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் மை வேர்ல்ட் சொல்யூஷனும் இந்த பணத்தை வச்சே ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஏதாவது ஐடியா யோசி மச்சான். மச்சான், மதிப்பான விஷயம் ஈஸியாக கிடைக்காதுடா. அது ஈஸியாக கிடைச்சா அந்த வேலையில் சுகம் இருக்காது. நிறைய ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில மாட்டக்கூடாது. எவ்வளவு இல்லீகலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது லீகலா தெரியற மாதிரி இருக்கணும். நிலைமைய புரிஞ்சுக்கடா. யோசிச்சு பின் வாங்காம ஒரு அடி முன்னாடி வைக்கலாம் ப்ளீஸ்டா. ₹10 ₹10.
10 rupees. உன் கான்ஃபிடென்ஸை பார்த்தா ஏதோ பெரிய ஸ்கேம் பண்ணி என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கே. ஏய் பேரர், சார் இங்கே பக்கத்தில் ஸ்டேஷ்னரி இருக்கா? இங்க பக்கத்துல தான் சார் இருக்கு. இந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நோட் புக்கு 3 ரூபா பென்னு போய் வாங்கிட்டு வா. சார் நானா? நீ தான். பரவாயில்ல, டிப் உனக்கு பெருசாக தரேன். என்னடா? ஓகே ஓகே. சரிங்க சார். டேய், அவன் பேனா புக்கும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஒரு 10 நிமிஷம் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. 10வது நிமிஷம் முடிகிறதுக்கு முன்னாடி என் டேபிள் மேலே ஒரு காஃபி இருக்கணும். சீக்கிரம் தயாராகுங்க. டே, அவன் முன்னாடி எதுவும் பேசாத, சைலண்ட் ஆயிரு. இந்தாங்க சார். பிளான் ரெடி ஆச்சு மச்சான். என்னடா பண்ண? இப்போ நான் பண்ண ஒர்க்கு ஒரு பிளானுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. சின்னதாக ஸ்கேம் பண்ண போகிறோம். ஸ்கேமா? கேட்கவே பயமா இருக்குடா மச்சான். ஓங்கி அடைஞ்சனா பார்த்துக்கோ, அறிவு கட்டவனே. நான் முன்னாடி சொன்னல. முழுசா கேளுடா. பயமா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஓகே. இது ஒரு ஸ்கேம் மாதிரி. அஃபிஷியலாக பார்த்தா இது ஒரு க்ரைம். ஆனால் நம்ம அன்அஃபிஷியலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பயன்படுத்த போகிறோம். அப்பா, எக்ஸைட்டிங்கா இருக்கு. சீக்கிரம் சொல்றா. இதனால ரிஸ்க் ஃபேக்டர் 0. யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம். பிகாஸ் இதனால பெரிய லாஸ் இருக்காது. நான் ரஃபாக இதுக்கு வச்சிருக்கிற பேர் ப்ராஜெக்ட் 10 rupees. தலைப்பு அருமை. ஹாலிவுட் மூவி மாதிரி. எல்லாத்தையும் சொல்டா. ஒரு ஐஃபோன் காஸ்ட் என்ன இருக்கும்? புதுசா வந்த மாடல் 1.5 லட்ச ரூபா இருக்கும்டா. நாம் அதை 10 ரூபாய் கொடுக்குறோம். அது எப்படிடா? நமக்கு தான் நஷ்டம். இல்லை, அப்படிலாம் இல்லை எப்படி மச்சான். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்கேம். ஆனால் அது ஒரு லாட்ரி ஸ்கேம். நம்ம ஒரு லக்கி ட்ரா கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஒரு லக்கி வின்னருக்கு ஐஃபோன் கொடுக்குறோம். அதுக்கான என்ட்ரி ஃபீ 10 ரூபான்னு சொல்கிறோம். 10 rupeesல என்ட்ரி பண்ணவங்களுக்கு டேலி பண்ணி அவங்க ஃபோன் நம்பர்ஸை சேவ் பண்ணுறோம். கரெக்டாக லக்கி ட்ரா முடிஞ்ச அன்னைக்கு அந்த நம்பருக்கு நம்மளே கால் பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோனை பார்சல் அனுப்புகிறோம். அனுப்புவோமா அப்படின்னு சொல்லுவோம். எல்லார்கிட்டையும் ஏற்கனவே ஃபோன் இருக்கும்ல, திரும்ப ஃபோனுக்கு ஆசைப்பட்டு அனுப்புவாங்களா என்ன? கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, மனுஷன் ஒரு பெரிய சுயநலவாதி, பேராசை பிடிச்சவன். எவ்வளோ இருந்தாலும் எது தேவையில்லைனாலும் ஃப்ரீயாக ஏதாவது ஓசியில் கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பான். அதை உபயோகப்படுத்துறதும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதும் அப்புறம். அந்த இயற்கை தான் யூஎஸ்பி. அதோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு 10 rupees. ஒரு பிளேட் பிளெயின் தோசை கூட வராது, அவ்வளோ கம்மி விலை. சின்ன பசங்க சிப்ஸ் வாங்குற காஸ்ட். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும்னு அனுப்புவாங்க. மச்சா, இப்போ எல்லார் வீட்லேயும் மனுஷங்களை விட ஃபோனு தான் அதிகமாக இருக்குது, தெரியும்ல? அப்போ அவங்க பலவீனத்தை சாதகமாக்கிக்கிட்டு பயன்படுத்திக்கலான்ற. யாருக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறது? சீரியல் பார்க்குறதுக்கு அம்மா கையில் ஃபோனு, யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு அப்பா கையில் ஃபோனு, வாய் பேச தெரியாத குழந்தை கையில் ரைம்ஸ் பார்க்குறதுக்கு ஃபோனு. இந்த மாதிரி எல்லாரும் நேச்சுரலான விஷயத்த மறந்துட்டு மொபைலுக்கு அடிக்ட் ஆகி ஒரு வீக்னஸ் அவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிட்டு, எங்களுக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்குது, யார் வேணாலும் எங்கள் வீக்னஸோட விளையாடிக்கோங்க அப்படின்னு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்கடா. மச்சான், அந்த ரேடியேஷனால நம்மளுக்கே டிசீஸ் வருது. பாவம் அந்த பச்சை குழந்தைங்க ஹெல்த்து. டீனேஜுக்கு வரும்போது அவங்க நிலைமை என்னவா இருக்கும்? எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஓகேடா. மொபைல் அடிக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த லக்கி டிராக்கு போனா போயிட்டு போதுன்னு பணம் அனுப்புறாங்கன்னு வச்சுக்க. ஆனா கொரோனாவால நிறைய பேருக்கு வேலை போய் நிதி ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாப்பிட கூட கஷ்டம். இந்த நேரத்துல இந்த மொபைல் விளம்பரத்துக்கு ஆர்வம் காட்ட வாய்ப்பு இருக்காடா? அந்த வார்த்தையை ஒரு வாட்டி வைன் ஷாப் நடி நிற்கிற கியூவை பார்த்து பேசு. ரேட்டுங்க அதிகமானாலும் ஒருத்தர் 5-6 பாட்டில் வாங்கிட்டு போகிறான். ஜஸ்ட் லிக்கரால் அரசாங்கத்துக்கு 100 கோடி வருமானம் கிடைக்குதான். சரி, நீ சொன்ன மாதிரி அவங்க நிலைமை இப்போ சரியில்லை, வேலை இல்லைன்னு வச்சுப்போம். நம்ம லக்கி ட்ராவை ஆட் பண்ணி அனுப்பலாம்.
போனால் 10 ரூபா, கிடைச்சா 1 லட்ச ரூபா ஃபோன். லக்கியாக ஃபோனு கிடைச்சா அதை விற்று 1 லட்ச ரூபா வாங்கிடலாங்கிற மாஸ்டர் பிளானில் இருப்பாங்க ஜனங்க. நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். மக்கள் ஒன்றும் அப்பாவிங்களடா, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாஸ்டர் மைண்ட்ஸ். 100% நம்பிக்கை இருக்கு. இந்த திட்டம் 10 ரூபா கண்டிப்பாக இது அருமையாக இருக்க போகுது. உனக்கு பிளான் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கு. லெட்ஸ் டூ இட். தேவைப்படுற ரெக்யர்மெண்ட்ஸ் நான் ஒன்று தான் உனக்கு சொல்கிறேன். எதிர்கேள்வி கேட்காம நீ ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த. சரி மச்சான், நீ எது சொன்னாலும் ஓகேடா. கொரோனாக்கு அப்புறம் 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட் இது. இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனுக்கும் அப்படியே தலை சுத்திரணும். ஷிட், என் ப்ராப்ளமை சால்வ் பண்ணாம போயிட்டாங்களே. டேய் மச்சான், சாயந்தரத்துல இருந்து ஆளையா காணோம், எங்கடா போன? இந்த ப்ராப்ளம்ஸால ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு இல்லை மச்சான். கொஞ்சம் அதை இறக்கலான்னு வந்திருக்கேன். 1 மணி நேரத்தில் வந்துடுறேன்டா, டென்ஷன் ஆகாத. யாராவது இருக்கீங்களா? தோ வரேன். ராம்பாபு கடமையில் இறங்கிட்டான். வேற யாராவது வரணுமா? அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் வா. ஐயோ சாரிண்ணா, சாரி. அடி பலமா பட்டுருச்சா? சாரி. ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் அடிச்சிட்டேனே தவிர ஆக்சுவலி இந்த கேம் எனக்கு புதுசு. சாரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஏண்டா உன் பர்சனல் ப்ராப்ளத்துக்காக இந்த கேமை பயன்படுத்திக்கிறியாடா? இன்னைக்கு உன் எலும்பு உடைக்காம இங்க இருந்து வெளியில அனுப்ப மாட்டான்டா. சரி, அதையும் பார்க்கலாம். புரிஞ்சிருச்சு, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க. அதான் சாரி சொல்றேன்ல, விட்டுருங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். அண்ணனுங்களா, உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். என்கிட்ட மோதுனீங்க அப்புறம் காணாம போயிடுவீங்க. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, உங்க நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது.
அதுக்கப்புறம் நீங்க மண்டியிட்டு என் காலில் விழுந்தாலும் நான் விட மாட்டேன். அண்ணா இவன் பயந்துட்டானா? அவன் பயப்படலடா, நம்மள பயமுறுத்திட்டு இருக்கான். கன்வின்ஸ் ஆகலையா அப்ப? ஓகே.
இந்த புது பையன் அசத்திட்டான். இந்த பையன் என்ன ஹிந்திக்காரனா? பக்கா தமிழ்காரன் பிரதர். எங்க ஊர் மதுரை. நாளையிலேருந்து உங்க பொண்டாட்டிக்கு புருஷனா, சமூகத்தில் ஒரு நல்ல ஆம்பளையா உங்களால் நடந்துக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டு. முடிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ராடு போட்டு விடுவாங்க. இதோட சின்ன பசங்க விளையாட்டு முடியுது. இந்த டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரூம் வேணும். இந்த பேச்சுலர்ஸ் ரூமெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ரூம் கிடைச்சதும் வேலையை தொடங்கி ஏறணும். சொன்னதை மட்டும் செய். டேய், பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்குடா. இப்போ உடனடியா பொது ரூம்னா கொஞ்சம் கஷ்டம். நம்ம ரூமே மாத்திரலாமா? என்ன சொல்ற? ஐடியா சூப்பர்ல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ரிஸ்க் எடுக்கலான்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரேட்ஸை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவுட்புட் அவ்வளோ லேவிஷாக வந்து சேரும். ஓகேடா, சரி. வேற என்னலாம் வேணும் உனக்கு? 2 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். ஃபீமேல்ஸா? மேல்ஸ் வேண்டாமா? ஆஹா, வேண்டாம். ஏன், எதுக்கு வேண்டாம்? இத்தனை நாளாக நான் ஒரு பச்சை குழந்தையா இருந்தேன். இப்போ வெறி பிடிச்சவன் ஆயிட்டேன். வெறி பிடிச்சவனா? ஏய் 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 ஏய், நடக்கட்டும், விடு. அந்த கண்ணு ஒரு வாட்டி காம குடத்தோட பார்த்தா வெட்டி கட்டில் செஞ்சு நாய்க்கு இறையாக்கிடுவேன். நீ தானடா வெறின்னு? ஆமாடா, வெறினா என்ன, ஃபயரு. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிச்சு ஆகணுங்கிற எண்ணத்தில் இருக்கேன். அதுக்கு பேர் தான் வெறி. ஓகே, கிளாரிஃபைட். அந்த போர்னானுக்கு என்ன சொன்ன? நீ எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டேன், உனக்குலாம் ஒரு லவ்வானு கேட்டேன். ஒரு பொண்ணு எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான்னு என்ன சொன்னதுனால இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு பொண்ணுங்க தான் தேவைன்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணுங்க என்னை வந்து சார் சார்னு கூப்பிடும்போது அதுதான் பவனா விஷயத்தில் கிடைக்கிற முதல் வெற்றி. ரொம்ப டீப்பாக ஆட்டான மாதிரி இருக்கு. ஓகே, 2 ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் தேவை. அவங்க ஒர்க் என்ன? எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஃபோட்டோ எடிட்டிங், போஸ்டர் மேக்கிங், ப்ரௌச்சர்ஸு, சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங். மச்சான், மல்டிமீடியாவா? ரொம்ப கஷ்டம்டா. சம்பளம் நிறைய கேட்பாங்க. வேறு வழி இல்லை. ஒன்று அடையணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட 2 பேரை அப்பாயிண்ட் பண்ண, ரூம் செட்டப் ரெடி பண்ண. குயிக். ஒரு நிமிஷம், உண்மையான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? 2 செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்க. என்கிட்ட ஆல்ரெடி லேப்டாப் இருக்கே. நம்மளது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? நம்ம எக்யூப்மெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ப்ராட்பேண்ட், அதை வச்சு நம்ம ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி நம்மளோட ஆதார் ப்ரூஃப்ஸை வச்சுக்கிட்டு நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம மாட்டலனாலும் நாம் வச்சுருக்கிற ப்ரூஃப்ஸால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கணுமா? சொன்னதை மட்டும் செய்யுங்க. லேப்டாப் வாங்குங்க. டிஸ்கனெக்ட் இன்டர்நெட், ப்ராட்பேண்ட். மாட்டிக்குவோமா? பயமா இருக்கு மச்சான். பயம்லாம் இருக்கத்தாண்டா செய்யும். அதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்காமல் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. கை தட்டுற மாதிரி அது மாற்றும். பயப்படாத. நான் அப்போ சொன்னது நம்ம பிளான் ராங்காக போச்சுன்னா மட்டும்தான் அப்படி நடக்கும். ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையில் வர ப்ளஸ்ஸை மட்டும் இல்லை, நடக்க போகிற மைனஸையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். டேய், அப்படியே ஒரு வைஃபை ரவுட்டரும் வாங்கிடு. நில்றா, வெக்கமே இல்லாம உட்கார்ந்து இருக்க பொறுக்கி நாயே. என்னடா பாக்குற? உனக்கு வயசு 20, உன் மேல இருக்கிற கேஸ் 21, நீ படிச்சது 10வது. உன் மொபைல்ல போதைப் பொருள் விற்கிறவங்க கான்டாக்ட் 110. பொறுக்கி பயலே. ஆபீசர்,
என்னை பார்த்தா கோழி குஞ்சு மாதிரி இருக்குதா? கெடாவுக்கு கிடைக்கிற மாதிரி பவர் இருக்கு எனக்கு. நீ கோழி குஞ்சா இருந்தாலும் கெடாவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. கடைசியா என்ன மாதிரி ஒருத்தன் பிரியாணி பண்ணி முடிச்சிருவான். 2 வருஷம் முன்னாடி ஸ்கூல் பசங்களை ரேப் பண்ணிருக்க. பிடிச்சிருந்திருக்கணும். ஆனா நீ அப்போ மைனர். 1 வருஷத்துல வெளியில வந்துருவ. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் மன்னிப்பே இருக்கக்கூடாதுடா. அதே மாதிரி மாறுற ஆளு நீ இல்லடா. அதனாலதான் நீ எப்படா மாட்டுவன்னு நான் 2 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பயம்படுத்துறியா? யூனிஃபார்ம் பவர் இருக்குன்னு ஓவரா ஆடாத. அந்த பவரை ஆன் பண்றதா இருந்தாலும் ஆஃப் பண்றதா இருந்தாலும் சுவிட்ச் எங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கும். என்னை இப்படி அரெஸ்ட் பண்ணது எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் உனக்கு இருக்கு. உன்னை அரெஸ்ட் பண்ணுன்னு உன்கிட்ட யாரா சொன்னது? இது என்னுடைய தனி இடம். இங்க என்ன நடந்தாலும் எனக்கும் உனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன் கதையை முடிச்சிட்டா உன் பணம் கூட யாருக்கும் கிடைக்காது. மிரட்டு மிரட்டு. என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வெளியில போக தான் போறேன். அன்னையில இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஆவேசப்படாத ராஜா. அதுக்குள்ளேயே உன்னை நான் காலி பண்ணிடுறேன். கொஞ்ச நேரத்துல நீ என்ன ஆக போறன்னு பாரு. அந்த பிரம்மா உன்னோட நெத்தியில 100 வருஷம் ஆயுள்னு எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு புல்லட்ல காலி பண்ணிடுறேன். சாவுடா. உலகத்துல அமைதி குறைஞ்சாலும் நம்ம மன அமைதி குறைஞ்சாலும் ரொம்ப ஆபத்தானது. பா, தனியா இருந்து இருந்து போர் அடிக்குது. இன்னைக்கு எப்படியாவது விட்ட பேசிட வேண்டியதான். உங்களுக்கு ஏதோ கால் வருது போல இருக்கு பாருங்க. அது கால் இல்லைங்க, நீங்க பேசணுன்றதுக்காக நான் ரிங்டோன் வச்சேன். ஸ்டூபிட். நீங்க இப்படிலாம் திட்டாதீங்க, டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்கு. நான் திட்டினா உங்களுக்கு எப்படி டயபெட்டிஸ் வரும்? சும்மா இருங்க, நீங்க அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்க. இவ்வளவு ஸ்வீட்டா பேசினா என்ன மாதிரி ஆளுக்கே திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. அதே சுகர் பேஷண்ட நீங்க பேசுறது கேட்டா போறதுக்கு முன்னாடி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு ஷாமையான போட்டு சாப்பாடே போட்டுடலாம். சரியான இம்சை. யாராவது இருக்கீங்களா? ஒரு 50 kg ஸ்வீட் பாக்ஸ் வந்திருக்கு. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வைங்க, எறும்பு வந்துரும் போல இருக்கு. ஹே, போதும் நிறுத்து. கவுத்துட்டோம்ல. எஸ் எஸ், சூப்பர். எஸ். டேய், என்னடா இது? என் ஃபீலிங்ஸோட விளையாடுறியா? நான் 2 பொண்ணுக்கு வேணும் கேட்டேன். இவன் யாரு விஜய் டிஷர்ட் போட்டு வந்திருக்கான்? என்னடா நீ முதல்ல நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? சொல்லு. டேய், இந்த கோவிடால நிறைய பேர் ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒர்க் பண்றாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துருக்காங்க. இந்த டைம்ல 5000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. சார் இம்ப்ரெஸ். ஏய், நீ கொஞ்சம் இரு. நீ சொல்லு. ஹாய் சார், என் பேர் அமுதா. நான் ஒரு எடிட்டர், டிசைனர் அண்ட் சோஷியல் மீடியா ஆக்டிவர். எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருக்க? ஒரு 7 மாசமா. இத்தனை மாதம் ஃபைனான்ஷியலி என்ன பண்ணீங்க? பேரண்ட்ஸ் ஏதாவது? சேச்சா, எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்கன்னு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் சார். எனக்கு ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வெளியில ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன் சார். ஹோ, இந்த டைமில் ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி கட்டுவேன்? ஹர்ஷா பே பண்ணுவான். மூவிஸ் போகணும்னா மனோகர் கூட்டிட்டு போவான். ஃபெஸ்டிவலுக்கு புது துணி வேணும்னா பாப்ஜி வாங்கி தருவான். ஃப்ரீ டைமில் டைம் பாஸ்க்கு ஓடிடி ஆப்ஸ் இருக்கு, அதை பார்ப்பேன். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஷூரேஸ் வாங்கி கொடுப்பான். ஹாஸ்டல்ல எப்படியும் வைஃபை இருக்கும், சோ மொபைல் டேட்டா ஃப்ரீ. அப்போ அதுக்கு ரீசார்ஜ் ரமேஷ் பண்ணுவான். ஓ, அப்போ உனக்கு வேலையே தேவையில்லையே, சர்வேவில் பிரச்சனையே இல்லையே. ஐ டோன்ட் ஆஸ்க் மணி ஃப்ரம் எனிஒன். என்னது? அவங்க எல்லார்கிட்டயும் நான் என்னோட தேவையை மட்டும் தான் வாங்குவேன், பணம் வாங்க மாட்டேன். ஏன் அப்படி? ஒருவேளை அவங்க கிட்ட பணம் வாங்கினா நான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்குவாங்க. அதே லஞ்ச், மூவி, ஷாப்பிங்னு இருந்தா ஹாப்பியா ஹேங் அவுட்ஸ்னு வந்துருவாங்க. வாவ், ஒரு 5000 ரூபாய் ஏற்றிடுற, தேவைப்படும். ஹோ, தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு மாசாடா மச்சான்.
என்ன கத்துற? சாரி சார், என் பேர் பிரசன்னகுமார். எடிட்டிங் அண்ட் டிசைன்ல செப்பரேட்டா ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்கேன். 15+ ஆன்லைன் கேம்பெயின்ஸ், 4 வருஷம் அனுபவம் இருக்கு சார். இதோட முடியல, நான் பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இப்ப? ஒரு விளம்பரம் சார். கடிக்க வக்கில்லாத நாயே கொலைச்சு சீன் போடணும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கவலையே இல்லை. நான் கேட்டதை செஞ்சா மட்டும் போதும். இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. என்ன சார் நாயின்லாம் சொல்றீங்க? மரியாதை கொடுங்க சார். சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றேன். என்ன? இங்க நிறைய வசதியெல்லாம் இருக்காது. மரியாதை தான் வேணும்னா வேணுன்ற அளவுக்கு மரியாதை கொடுக்குறேன். வேலை செஞ்சுட்டு நல்ல கௌரவ மரியாதையோட கிளம்பி போயிரு. சம்பளம் கேட்காத. எனக்கு சம்பளம் தான் வேணும்னு கேட்டா நான் சொன்ன சம்பளம் கொடுக்குறேன். வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காத. எப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, சம்பளம் மட்டும் கொடுங்க. எனக்கும் 5000 ஏற்றி கொடுங்க சார். எதுக்குடா? என்ன இப்படி கேட்குறீங்க? இந்த பொண்ணுக்கு ஏற்றுறீங்களா? எனக்கு ஏற்றுங்க சார். அவ பொண்ணுடா. ஓஹோ, நான் இன்னொன்று சொல்லலாமா? எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இல்லாததுனால என்னையும் பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. அதுக்காக தான் பிரசனான்னு பேர் வச்சிருக்காங்க. நானும் ஒரு பொண்ணு மாதிரி தான் சார். ஓஹோ, அப்போ தினமும் என்னுடைய பாவாடை சட்டை போட்டு சுத்து. அழகா இருப்ப. ஐயோ வேண்டாங்க. தேவையில்லாத முடிவுகள் நிப்பாட்டிக்கோங்க. விஷயம் நீங்க 2 பேரும் சேர்ந்து சில போஸ்டர் டிசைன் பண்ணணும். இன்றைய தலைப்பு லக்கி வின்னர். அதாவது Okay, sir. லக்கி ட்ரால போனை வின் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இந்த கான்டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்சி டைட்டிலாக திங்க் பண்ணுங்க. போஸ்டர் டிசைன் மட்டும் செம்மையா இருக்கணும். அதை பார்த்தா சின்ன பையனா இருந்தாலும் உடனே அட்ராக்ட் ஆகணும். எடிட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும். ஓகே பண்ணிடுவோம். உங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு லேப்டாப் கொடுத்துட்றேன். அதில் எடிட்டிங் அண்ட் டிசைனிங் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் இல்லாத சாஃப்ட்வேர் ஏதாவது தேவைப்பட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கொடுத்துட்றேன். முதல்ல நெட்டு கொடுங்க சார் எனக்கு. டேய் விஸ்வா, வைஃபை ரவுட்டர் வாங்கிட்டு வர சொன்னல. வாங்கிட்டு வந்துட்டேன் மச்சான், உள்ள இருக்கு. நீங்கள் 2 பேரும் உங்கள் லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் செக் பண்ணுங்க. 10 நிமிஷத்தில் நெட்டு வந்துடும். சரி. 6 மணி நேரத்துலையா பண்ணி முடிச்சிருவியா? 3 மணி நேரமே அதிகம். 3 மணி நேரத்துல பண்ணிட்டு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். நெட் எங்க கொஞ்சம் ஆன் பண்ணிங்கப்பா தம்பி. டேய், அந்த வைஃபை ரவுட்டரில் உன் சிம் எடுத்து போட்டுரு. அன்லிமிட்டட் டேட்டா பிளான் போட்டு ரீசார்ஜ் பண்ணிடு. போன்ல இருக்கிற சிம் எடுத்து வைஃபை ரூட்டர்ல போட்டா நான் எப்படி கால் அட்டன் பண்றது? டேய், உனக்கு இப்போ இதை விட முக்கியமான வேலை இருக்காடா? 1 மாசத்துக்கு காலும் இல்லை, மெசேஜும் இல்லை. யாரு கூடயும் பேச்சு வச்சக்கூடாது. அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வேலை செய்ய முடியும். ஃபோன் கனெக்ஷன் இருந்தால் சேட்லேயோ கால்ஸ்லேயோ தெரியாமல் நம்மளே வளர வாய்ப்பு இருக்கு. உண்மைதான்டா, எடுத்துடுறேன். ஆமா, உன்னோட போனு லாக்கரில் போட்டிருக்கேன்டா, வேணா போய் பாரு. எனக்கு யார் பண்ண போறா மச்சான்? நான் ஒரு தனி மரம். அப்படி நினைக்காத மச்சான், உனக்கு நான் இருக்கேன். 6 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கணும்னு சொன்ன, அவங்க பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. பண்ணலனா 2 பேரையும் துரத்திடுவேன். எப்பா டேய், இப்பெல்லாம் முடிவு எடுக்காத. அவங்கள கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்க. சரிடா, சிம்ம ரவுட்டரில் போட்டு ரீசார்ஜ் பண்ணு. சரி ஓகேவா, கீழே போய் மெதுவா பார்ப்போம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. டேய், எந்த எடிட்டராக இருந்தாலும் ஃப்ரீடம் கொடுத்தா கிரியேட்டிவிட்டி பயன்படுத்தி நல்லா பண்ணி கொடுப்பான். கிளைண்ட் பின்னாடியே இருந்தா டென்ஷனில் ஒழுங்காக பண்ண மாட்டான். சரி வா, இந்த 6 மணி நேரம் எங்கேயா சுற்றிட்டு வருவோம். கடவுளே கடவுளே, நீ தான்ப்பா காப்பாற்றணும். எப்படி எடிட் பண்ணியிருக்கீங்க காட்டுங்க. சார் 3 எடிட் பண்ணியிருக்கேன் சார். 1 ட்ரெடிஷ்னல், 1 வெக்டர், இது நியான். சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வேலையில் இருக்கிற மும்முரம் தெரியுது, ஆனால் எனக்கு பிடிக்கல. சாரி சார். தம்பி, நீ என்ன பண்ணியிருக்க? சார் நான் 4 எடிட் பண்ணியிருக்கேன் சார். எங்கே காட்டு சார். இந்த 4ல் உனக்கு எது பிடிச்சிருக்கு? சார் அந்த 2வது தவிர எல்லாம் பிடிச்சிருக்கு சார். அப்படின்னா 2வது ஃபிக்ஸ் பண்ணிடு. சார் என் மேலே இருக்க கோவத்தை இதில் காட்டாதீங்க சார். உன் மேலே கோவப்படுறதுக்கான அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு பிடிச்சிருக்கியா? ஐ லைக் தட் மேன். இதில் பிடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? இது சிம்பிள் எடிட்டு. இதை விட ரிச்சா நிறையா பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப சிம்பிளா அழகா கவர்ற மாதிரி இருக்கு. குட் குட், வெரி குட். சார் பேமெண்ட் மெத்தட் என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம்? QR கோடா இல்லை நம்பரா? QR கோடு வேண்டாம். அது எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சஸாக இருந்தாலும் இங்கே நிறைய பேருக்கு அது புரியாது. நம்பர் கொடுத்துருங்க. யார் நம்பர் கொடுக்கலாம்? என்னோடதே கொடுத்துருங்க. ஓகே, நம்பர் சொல்லுங்க சார். இருங்க, என் நம்பரை கொடுத்துருங்க. ஏன்டா?
அது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது என்னால தானடா. ஸோ நான் கேட்டேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒத்துக்கிட்ட நீ. அதனால தான் ஒருவேளை மாட்டிக்கிட்டாலும் ரிஸ்க் நானே எடுத்துக்கிறேன் மச்சான். நீ ஹாப்பியா இருக்கணும்டா. அவ்வளோதான், வேற எந்த நோக்கமும் இல்லை. தேங்க்ஸ்டா. வேற எந்த நோக்கமும் இல்லைன்றது தெரியும், சும்மா தான் கேட்டேன். சரி, அவன் நம்பரே போட்டுருங்க. ஓகே, 10 ரூபாய் அனுப்புங்கன்னு உங்க நம்பர் கொடுத்துடவா? ஓகே ஓகே. போஸ்டர் ரெடி ஆனதும் சோஷியல் மீடியா பேஜஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. இது காலையில் மட்டும்தான். ஓ, அப்போ போஸ்ட் பண்ணி நான் வீட்டுக்கு போயிடலாமா சார்? நான் சொன்னது காலையில் மட்டும்தான், மத்தியானம் அப்புறமா சொல்கிறேன். சரி சரி. ஆமாம், ரிப்போர்ட் என்ன? சோஷியல் மீடியாவில் எப்படி போயிட்டுருக்கு? 100 லைக்ஸோ தாண்டிச்சா? செக் பண்றேன் சார். சார், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சேர்த்து ஒரு 6 lakhs வந்திருக்கு. ஒன்லி 6 lakhs-ஆ? வாட் வெங்காயம். என்னம்மா சொல்கிற? டேய் நான் தான்டா பணம் போட்டிருக்கேன். நீ கொஞ்சம் இருடா. என்னாச்சு? ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார், சாதாரண விஷயம் தான் சார். என்னது? நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண பேஜ் இல்லையா சார், அது தெரிய கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக மீம் பேஜ் தெரிய ஒரு 6 மாதம் ஆகும், நமக்கெல்லாம் வருஷம் ஆகும். எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை சொல்யூஷன். எனக்கு பெரிய ஒரு ரீச் வேணும். சரி பண்ணுங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஒன்று தோணுது சார். என்னது சார்? சோஷியல் மீடியாவில் பூஸ்டிங்னு ஒன்று இருக்கு. பூஸ்டிங்னா காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறது சார். பொதுவாக பிளாட்ஃபார்ம்ஸ் மீடியாவை யூஸ் பண்ணுறவங்க அவங்க மக்களை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க போட்ட ஃபோட்டோக்கோ வீடியோஸ்க்கோ அவங்க விளம்பரம் பண்ணி லைக்ஸ் அதிகப்படுத்துவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 100 ரூபா போட்டால் 1000 1500 ரூபாய்க்கு மேலே போகும். அதே 1000 ரூபா போட்டால் 10,000க்கு மேலே போகும். ஓகே, அப்போ நம்ம 10,000 ரூபா செலவு பண்ணுறோம். 10,000-ஆ? ஏன் பத்தாதா? இன்னொரு 10,000 ரூபா போடலாமா? உனக்கு அப்படி புரிஞ்சுதா? நான் சொன்னது 10,000 ஒரே டைம்ல இல்லாம 100 500 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். சினிமா பார்க்குற விஷயத்தில் தர டிக்கெட் பிரெயின் மாதிரி பார்க்கணும். பணம் செலவு பண்ணுற விஷயத்தில் பால்கனி ஆடியன்ஸ் மாதிரி யோசிக்கணும்டா. கிளிக் ஆனா ராக்கெட் மாதிரி பறப்போம். ஃபெயில் ஆனா எல்லாம் நக்கிட்டு போயிடும். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, 10,000 தானே போட்டுடலாம். ஆனால் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு என்கிட்ட ஃபோன் இல்லை மச்சான். பரவாயில்ல சார், கார்டு இருந்தாலே போதும். சரி, ஆக வேண்டியதை பாருங்க. ஆட் ஸ்டேட்டஸ் என்னாச்சு? இந்த ஆட் இன்னும் ரன் ஆகவே இல்லை சார். இன்னும் ரன் ஆகலையா? என்ன ரன் ஆகலையா? 100 இல்ல 1000 இல்ல 10,000 ரூபா போட சொன்னீங்க. டே ராம்பாபு, உங்ககிட்ட முன்னாடியே வேணான்னு சொன்னேன். நீ கொஞ்சம் இருடா. பிரச்சனை என்ன? பிரச்சனை சார், ஆக்சுவலாக நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆடை அப்லோட் பண்ணோம்னா அது டைரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது சார். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அவங்க அந்த ஆடை முதல்ல ஸ்டடி பண்ணிட்டு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லை ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க சார். இந்த ஆடை ஒரு 20 days வச்சுக்கலாம் சார். 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தினமும் இவ்வளோன்ற கணக்கில் கொஞ்சம் 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 அமௌண்ட்டாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் சார். அட்லீஸ்ட் ஆட் அப்லோட் ஆகிறதுக்கு 24 hours ஆகும் சார். சார், நம்ம ஆட் கிரியேட் பண்ணி 10 மணி நேரம் கூட ஆகல. கொஞ்சம் மூத்திரத்தை அடக்கிக்கோங்க சார். என்னடா இப்படிலாம் பேசுற? மரியாதையா பேச ஒழுங்கா. சார், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும்னா வரேன், சேலரி வாங்கிட்டு கிளம்பிடுவேன், ஒர்க் பண்ண மாட்டேன். இல்லை எனக்கு ஒர்க்கு தான் வேணும்னு நினச்சா நம்ம பேசின சேலரியை கொடுங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ரெஸ்பெக்ட்லாம் கேட்காதீங்க, அவ்வளோதான். சார், ஆட் அப்ரூவ்டு சார், இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தம்பி, ஆட் ஸ்டார்ட் ஆயிருச்சான். பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். எங்கடா போற? அப்பவே கத்துனியடா. நக்கிட்டு போயிருன்னு சொன்ன. ஓ மண்டை முழுக்க சந்தேகம் மட்டும்தானே இருக்கு. கூப்பிட்டது வந்து ஹெல்ப் பண்ணா ஓவரா பண்றியடா. நானும் உனக்கு கீழே வேலை பார்க்குறாளா? உன் திமுறலாம் ஏன்ட்ட காட்டாத, புரிஞ்சுதா? சாரிடா, நீ இல்லைனா கயிறு வெட்டின காத்தாடி ஆயிருண்டா என் நிலமை. என் நிலமை என்ன ஆகுன்னே தெரியாது. ப்ளீஸ்டா, சாரிடா. என்ன வைஃபை ஆஃப்ல இருக்கு? விஸ்வா சார் தான் ஆஃப் பண்ண சொன்னாரு. அது ஒன்றும் இல்லை மச்சான், பக்கத்து பில்டிங்ல ஃப்ரீ வைஃபை போட்டிருந்தாங்க. ஹை ரேஞ்சில் இழுக்குது. நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சிம் என்ன பண்ண? என் ஃபோனில் போட்டேன்டா. எவ்வளோ மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு மெசேஜ் கூட வரலடா. மெசேஜ் எல்லாம் வராது, ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்ல. சுவிட்ச் ஆஃப் பண்ணு. டேய் மச்சான், அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதுடா. கட் பண்ணிடலாம்டா. டேய் கொஞ்சம் இருடா. கட் பண்ணிடலாம். நீ வா.
டேய் மச்சான் மச்சான் இருடா. டேய் டேய் இருடா. ஹலோ ஹலோ, யாரும் பேசல. ஹலோ, யாருங்க? ஆ சொல்லுங்க. 10 ரூபாய் கொடுத்து ஐபோன் கொடுப்பீங்களாமே, உண்மைதானா? ஆ உண்மைதாங்க. ஆனா அனுப்புற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க முடியாதுங்க. என்னங்க சொல்றீங்க? இப்போ மார்க்கெட்ல இந்த போனோட விலை 1.5 லட்ச ரூபா ஆகுது. அவ்வளோ காஸ்ட்லியான போனை ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தா எங்க நிலைமை என்னங்க ஆகுறது? நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதானுங்க. அதனால லாட்ரி தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி 10 ரூபாய் அனுப்புன சில பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்போம். அப்படி சொல்லிடாதீங்க. ஏற்கனவே எனக்கு தரித்திரம் பிடிச்சவனு ஊருக்குள்ள பேர் இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்க கூட யாரும் முன் வர மாட்டாங்க. நீங்க எப்படியோ அந்த கியூல என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த போன் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் என் மச்சினிச்சி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேங்க. கரெக்டு தாங்க. எல்லாரும் 10 ரூபா அனுப்பி நீங்களும் 10 ரூபா அனுப்பிட்டு போனை வாங்கிக்கலாம் சொன்னா எப்படி? ஆக்சுவலி அது 10,000 ஃபோன் இல்லை, 1.5 லட்சம் ஆகுது. நீங்க என்னங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? நான் எதுக்குங்க 10 ரூபாய் கொடுக்குறேன்? 500 ரூபாய் போட்டு விடுறாங்க. 500 ரூபாயா? ஓ, அப்பவே ஒரு காலேஜ் பையன் 25,000 கொடுக்குறேன்னா 25,000மா? 1.5 லட்ச ரூபா ஃபோன் ஆச்சே, இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காதா? அந்த 25,000 நான் கொடுத்துறேங்க. 25,000 நான் அந்த பையனுக்கே கொடுத்துருப்பேனே. ஒரு 30,000 ரூபாய் கொடுத்துறேங்க. 30? இல்ல வேண்டாங்க, நீங்க லாட்டரியிலே பாத்துக்கோங்க. இருங்க வச்சிடாதீங்க. ஃபைனலா ஒன்னு சொல்லிடுறாங்க. 40,000 ரூபாய் கொடுத்துறேங்க. அதுக்கு மேல கஷ்டங்க. ஆ, சரி ஓகே. இங்க பாருங்க, வேற யாராவது 50,000 ரூபாய் கொடுத்தா அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடக்கூடாது. அது எப்படிங்க? வாக்கு கொடுத்துட்டான்ல, ஏற்கனவே காதலுங்கிறீங்க. ஆனா ஒன்று, வின்னர் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு உங்க போட்டோவை போஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கொரியர் அனுப்பி ஃபோன் அனுப்பி வச்சிருவோம். அட்ரஸ் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸுங்க, இப்பவே அனுப்புறேன். ஆ ஓகே, தேங்க்ஸ். எப்பா, டாஸ்க் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஃபோன் ஆன் பண்ணாத. சரி மச்சான். புரிஞ்சுதா? பார்த்தல, ஜஸ்ட் மிஸ். ஃபோன் பண்ணவே இல்லிட்ரேட்டு, சரியான பேக்கு, அதனால மாட்டல. ஒருவேளை படிச்சவனோ போலீஸ்காரனோ இருந்திருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சரி மச்சான். பிரசன்ன சமிதா, என்ன போயிட்டு இருக்கு? வேலை முடிஞ்சது சார். எடிட்ஸ் ஓவர். சோஷியல் மீடியா கேம்பெயின் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நாங்க பண்றதுக்கு எதுவும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கோம். ஸோ கடைசியா விளம்பரம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க. விஸ்வா உங்கள் பேமெண்ட்டை கிளியர் பண்ணிடுவான். இப்போ நீங்கள் போகலாம். சார், லேப்டாப்ஸ் அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏன்டா? நீங்கள் கிளம்பலாம் காய்ஸ், வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸ்கூல் முடிஞ்சது, வா வா கிளம்பலாம் வா. என்னடா லேப்டாப்பை கொடுத்துட்ட? என்னடா பண்ணுவா அது வச்சு? மொத்த ஒர்க்கும் அதில் தான் இருக்குது, மாட்டிக்குவோம். எப்படினாலும் 5 டேஸில் கான்டெஸ்ட் எண்ட் ஆயிரும். பேங்க்கில் பணத்தை எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். சரிடா மச்சான், இந்த 5 டேஸ் ஓன் மணியில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். வேணாண்டா, நமக்கு மோர் மணி வேணும். இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. சரி. சைபர் குற்ற வழக்குகள் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. நமக்கு தெரியாமையே பக்காவா பிளான் போட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க காசெல்லாம் திருடிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க டெக்னாலஜி. டேய் மச்சான் எந்திரா. டேய் இங்க பாருடா. இங்க வந்து பாருடா. கிரெடிட் டெபிட்னு சொல்லி அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. இதனால சைபர் குற்றங்களும் அதிகரிச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. தேசத்துல இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. டேய், அதெல்லாம் மாட்ட மாட்டோம்டா, சும்மா பயந்துட்டு இருக்காங்க. டேய், இன்னைக்கு இவங்க மாட்டிருக்காங்க, நாளைக்கு நாம. டேய் பயப்படாதடா, ஒன்றும் ஆகாது. அப்படி உன்னால கேரண்டியா சொல்ல முடியுமா? நாளைக்கு இந்த ஹெட்லைன் பார்த்து நம்ம மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நோ சான்ஸ்ரா. ஹே, நோ சான்ஸ் நோ சான்ஸ்ன்ற. உனக்கு தான் அப்பா அம்மா இல்ல, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குடா, புரியுதா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களால தாங்க முடியாது மச்சான். சரி, என்ன பண்ணலாம்? இதை இதோட நிறுத்திடலாம். நாளைக்கு பணத்தை டிராப் பண்ணிட்டு கிளம்பிடலாம்டா. டேய், எப்படி இன்னும் 2 நாள்ல முடிஞ்சு போயிட போகுது. இப்போ எதுக்கு நிறுத்தணும்? அதை தான்டா சொல்றேன். எப்படியே இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, மேக்ஸிமம் அமௌண்ட் வந்திருக்கும்டா. பயந்து போய் விட்டுருணுமா? டேய், ரெவல்யூஷனரியா உனக்கு ப்ராப்ளம் இருந்தா 40% நான் எடுத்துக்கிறேன், 60% நீ எடுத்துக்கோ.
உன் ஃபோனை கொடு. ஏன்? உன்னோடது ஐஃபோன் தானே, அதை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணி நியூ பாக்ஸில் வச்சு அன்னைக்கு ஒரு வில்லேஜர் ஃபோன் பண்ணால, அவனுக்கு அனுப்பிடலாம். அட்ரஸும் அனுப்பியிருக்கான். அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு அவனுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லி எடிட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். அப்படின்னு இது கடைசியில் லீகலாக மாறிடும். இல்லீகல் இப்போதைக்கு லீகல் 10 rupees ஆயிடுச்சு. சரியான மூலடா உனக்கு. ஒருவேளை அது செகண்ட் ஹேண்ட்னு தெரிஞ்சா? தெரிய சான்ஸே இல்லை. அவனுக்கு 0 knowledge. சூப்பர்டா. எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் மச்சான்? எவ்வளவு வரும்லாம் எனக்கு தெரியலடா. நீ என்ன நினைக்கிற? நினச்சதை விட 2 நாளைக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணதுனால நாம் எதிர்பார்த்ததை விட 2 லட்ச ரூபா கம்மியாக வரும்னு நினைக்கிறேன்டா. டே மச்சான், 25 லட்ச ரூபா வந்துடா. சரிடா மச்சான், இது போலீஸ் சுத்துற ஏரியா, சீக்கிரம் கிளம்பலாம். டே இருடா, டென்ஷன்ல பிளாட் வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பேக் வச்சுக்க, நான் வந்துடுறேன். பேக் எடுத்துட்டு போ மச்சான். அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு மகாலட்சுமி எதுக்குடா? நீ பேக்கை வச்சுக்க, நான் வந்துடுறேன். டேய் ராம்பாபு, வண்டி ஏறா. வேலை முடிஞ்சது. வண்டி ஏறா, வண்டி எடு. டேய் ராம்பாபு. டேய் ராம்பாபு, நீ துரோகிடா. ஷாக் எப்படி இருக்கு மச்சான்? நீ ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிருக்க மச்சான். அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு என்னடா பண்ண? Cheers. என்ன ப்ரோ, பயங்கரமா சந்தோஷமா இருக்கீங்க போல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் ஜெயிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரோ? நான் பெரிய கில்லி தான்டா. ஆனா சின்ன வயசுல இருந்து என்ன மீறின ஒரு கில்லி இருக்கான். அவன் பேர் ராம்பாபு. அவன் ஒரு அனாதை. ஆர்ஃபனேஜ்ல தின்னுட்டு ஒரு வருஷமும் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறவன்டா. வருஷம் ஃபுல்லா படிக்கிற எனக்கு செகண்ட் ரேங்க். வருஷம் ஃபுல்லா விளையாண்டுகிட்டு இருக்கான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். என் கஷ்டத்துக்கு பலனே எல்லாம் போச்சு மச்சான். கிளாஸ்ல கிளவர் யாருன்னு கேட்டா எல்லாம் அவன் பேரை சொல்றாங்க மச்சான். 10th ஸ்டேட் ரெக்கார்ட்ல சென்சேஷனே கிரியேட் பண்ணிட்டான். டிவி இன்டர்வியூஸ், டாப் காலேஜ் ஆஃபர்ஸ், இப்படி சென்சேஷனை கிரியேட் பண்ணி டாக் ஆஃப் த டவுன் ஆயிட்டான் மச்சான். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க ப்ரோ? அவனுக்கு ஃப்ரீ சீட் வந்த காலேஜ்ல நானும் ஜாயின் பண்ணேன். அவன் கூடயே சுத்திக்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணேன். +1 ஃபர்ஸ்ட் கிரேட் எக்ஸாம்ல அவனுக்கு தெரியாம அவன் பாக்கெட்ல பிட்ட வச்சேன். கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ளைங் ஸ்குவாட் வந்தாங்க. அவனை மாஸ் காப்பின்னு சொல்லி டீபார் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்க வைக்கிற ட்ரஸ்ட் அவன் ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ சீட் கொடுத்த காலேஜ் அவனால மரியாதை போச்சுன்னு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவனை ஒரு திருட மாதிரி பார்த்தாங்க. இந்த டென்ஷன்லாம் தாங்க முடியாம அவனுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். இந்த பாதிப்பெல்லாம் மீற முடியாம இப்பவும் பிபி டேப்லெட்ஸ் யூஸ் பண்றான் இடியட். அன்னையில இருந்து படிப்பு மேல அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டு படிப்பை நிரந்தரமா விட்டு போயிட்டான் அவன். அப்பையில இருந்து நான் தான் நம்பர் 1. என்னைக்கு இருந்தாலும் கஷ்டப்படுறவன் தான்டா கிங்கு.
ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு கிங்னு சொன்னா எப்படி? அதுக்கப்புறம் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நான் தான், பிடெக்ல ஃபர்ஸ்ட் நான் தான், ஜாப்லயும் ஃபர்ஸ்ட் நான் தான், ஹையஸ்ட் பெய்டு எம்ப்ளாயி. அவன் மட்டும் பாக்கெட் மணி வர ஜாபை பார்த்து போயிட்டு இருக்கான். அதனால ரீசெண்டா அவனை இப்ப திரும்ப பார்த்த ஒரு பொண்ணு கூட இருந்தான். இவ்வளவு சம்பாதிக்கிற என்னையே ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டேன்டா. வெட்டியா சுத்துற அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? என் ஈகோவை டச் பண்ணிட்டான்டா. அதையும் காலி பண்ணிட்ட. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பொய் சொல்லி நான் என்ன சாதிக்க போறேன்? ஏதோ ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டுறக்கூடாதுன்னு ஒரு சின்ன சமூக சேவை. உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா நேரடியா அவன்கிட்டயே போய் கேளுங்களேன். நீ என்ன வேலை பார்க்கற, சேலரி என்ன, உன் பேங்க் பேலன்ஸ் என்ன, நீ என்ன படிச்சிருக்க, உன்னை டீபார் பண்ணிட்டாங்களா, உன் எஃப்இ அக்கவுண்ட் ஃபேக்கா, அவனே கேளுங்க. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்ததும் தொண்டையிலேருந்து எல்லாமே கக்கிட்ட. ஆனால் யார் முன்னாடி கக்கிட்டு இருந்தேன்னு பார்க்கணும்லடா. நஃப்சல், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த நொடி என் நெஞ்சே சுக்குநூறாயிருச்சுடா. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லிக்கல. அந்த கவலை என் இதயத்தை பாறையா மாத்திருச்சு. அப்பதான் ஸ்டார்ட் பண்ண இந்த கேமை. லக்கியே நீ என்னையே கூப்பிட்ட. உன் இன்வெஸ்ட்மெண்ட்டால ஸ்டார்ட் பண்ண ஸ்கேம் இந்த 10 rupees கான்செப்டில் நீ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா என் பாக்கெட்குள்ளேயே வந்துருச்சு. என்ன புரியலையா? எடிட்டர்ஸ்னு 2 பேர் வந்தாங்களே, ஆளுக்கு 5000 ரூபாய் வாங்கினாங்கல்ல, லேப்டாப்ஸ் எடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்கள யாருன்னு நினைச்ச? நான் அனுப்பி வச்சனால தான் உன் முன்னாடியே வந்தாங்கடா. ஓ ஐஃபோன் மொபைலை ஒரு வின்னருக்கு கொடுத்தோம்ல, அந்த கிராமத்து பயலுக்கு. அவனை யாருன்னு நினைச்ச? என் ஃப்ரெண்டோட சொந்த அண்ணன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னல, போயிடுச்சா இல்லை போக வச்சேனா? என்ன பேசுறீங்க? விஸ்வா ஒரு டேலண்டான எம்ப்ளாயி. அவன் எவ்வளோ டேலண்டட்னு என்னை விட யாருக்கும் தெரியாது. அவன் ஸ்கூல் காலேஜ்லலாம் நல்லா படிக்க. அப்புறம் என்ன? அவன் ஜஸ்ட் சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் டாப்பர். ப்ராக்டிக்கல் அவன் ஃப்ளாப்பர். மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆன பேட்ச். அதனால தான் பிடெக்கில் கிடைச்ச கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் அவனால் செலக்ட் ஆக முடியல. பிடெக் முடித்ததும் 3-4 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ரிஜெக்ட் பண்ணிச்சு. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். பையனை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ், பொய்யான ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் சொல்கிறது நிஜமா? பொய் சொல்லி நான் என்ன சாதிக்க போகிறேன்? ஏதோ உங்களை ஏமாத்துறத பார்க்க முடியாமல் வந்து சொன்னேன். நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? அந்த பொய்யான எக்ஸ்பீரியன்ஸு, அந்த பொய்யான ஸ்லிப்பு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு மனுஷனை நம்பினா எவ்வளோ அன்பாக பார்த்துப்பீங்க, அதே மனுஷன் உங்களை ஏமாத்திட்டா எந்த அளவுக்கு வைல்டாக ரியாக்ட் ஆவீங்கன்னு வெளியே இருக்கவங்க பேசிக்கிட்டாங்க. பிகாஸ் ஒரு கம்பெனிக்கு தேவை டேலண்ட்டை விட ஜென்யூனிட்டி. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.
பண்ணது எனக்கு தெரிஞ்சதும் நான் பண்ண முதல் வேலை உனக்கு வேலை இல்லாமல் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணி ஸ்கேமை ஸ்டார்ட் பண்ணி ஃபைனான்ஷியலாக உனக்கு காலி பண்ணுறது. ஃபைனலாக உன் இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இத்தனை வருஷம் நான் ஏர்ன் பண்ண முடியாத பணம் 25 லட்சம் சம்பாதிச்சது. நவ் யூ ஆர் எ பிக் ஜீரோ. எங்கள் குருஜி சொன்னார்ரா, யாருக்கிட்டையாவது 100 ரூபா வாங்கினா ரிட்டர்ன் கொடுக்கும்போது 150 திருப்பி கொடுக்கணும்னு. யாராவது நம்மளை ஏமாற்றி 100 ரூபா வாங்கிட்டா அவன்கிட்ட 200 ரூபாயை பிடுங்கிடணும்னு. நான் 25 லட்சம் அடிச்சிட்டேன். ஹாப்பியா? உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்த வீட்லேயும் சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. அதான் உன் வேலை போயிடுச்சுன்னு. இப்போ நீ சூசைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், கையால் ஆகாதவன்னு நீயே ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தம். என்ன தோக்க வைக்க ஒரு திட்டத்தோட வா. வெயிடா ஃபோனை. நான் புவனா பேசுறேன். சொல்லு. நான் ஒரு தடவை உன்கிட்ட பேசணும். நீ அட்ரஸ் சொன்னது வர ஸ்டேஜில் நான் இல்லை. ஜிபிஎஸ் அனுப்புகிறேன். 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். முடிஞ்சாவா? அது எப்படி சொல்றதுன்னு அது விஸ்வநாதனோட வேலை போச்சா தங்கம்? ஒருவேளை நான் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நீங்க அவனை தான் காதலிப்பீங்களா? வாய்ப்பே இல்ல. படிப்பு, பணம், வேலை இல்லாம காதல் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, பிரேக்கப் சொல்லிட்டு வந்துடுவேன். ஃபென்டாஸ்டிக், நல்ல முடிவு. இத பாருங்க, என் பேர் விஸ்வநாதன். அவனை விட நான் நல்லா படிச்சிருக்கேன். அவனை விட நான் நல்லாவே செட்டில் ஆயிட்டேன். அவனை விட நான் நல்ல பொசிஷன்ல இருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசி பாருங்க. அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை புவனா. நீ வளர்ந்த என்வரன்மெண்ட் அப்படி. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பொண்ணும் இப்படி தான். சின்ன வயசுலேருந்து அப்பா படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டு மிடில் கிளாஸ் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் தன்னோட வருங்கால புருஷனோட லைஃபாவது ரிச்சாக மாறணும்னு, பழைய வறுமையெல்லாம் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் பெட்டர்மெண்ட் பார்ப்பாங்க. சில பொண்ணுங்களுக்கு படிக்கவே தெரியாது, வேலை செய்யவும் தெரியாது. ஆனால் வரப்போறவ மட்டும் கோடீஸ்வரனா இருக்கணும். கார் இருக்கணும், ஹைட்டு 6 அடி இருக்கணும், கலரு வெள்ளைக்கார மாதிரி இருக்கணும். அடைச்சு அதெல்லாம் இருக்கிறவன் எதுக்கு உங்களை தேடி வரப்போறான்? எரியுதா? எரியாமல் இருக்குமா என்ன? நான் படிக்கலை. காரணம், என் அனுமதி இல்லாமல் என்னை +1ல் டிபார் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் அந்த விஸ்வநாதன். மை வேர்ல்டு சொல்யூஷனுங்கிறது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். என்ன மாதிரி திறமை இருக்கிற, வேலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அது. அதுக்காக சில வருஷங்களாக ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கெட்டில் 10 ரூபா பார்த்து கேவலப்படுத்தினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் தான் 1.5 லட்சம் ரூபா அப்கமிங் கம்பெனியில் ட்ரேடிங் பண்ணேன். அதோட வேல்யூ இப்போ 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ அன்னைக்கு கேட்குற மூடில் இல்லை. அதோட என் பர்ஸை பற்றி பேசின விஷயங்களில் என் காதலை பற்றி யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொண்ணுங்க ஜெயிச்சவங்க பின்னாடி தான் போவாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்கள ரசிக்கிறவங்கள ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறவங்கள ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் காதலிச்சாலும்
கடைசியில் லைஃப்பில் இருக்க போகிறது ஃபேமிலி மட்டும்தான். பி லைக் எ ஃபேமிலி, நாட் எ ஃபேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதுனா 98 மார்க்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா. 95 வந்துச்சு. கிளாஸில் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் 98 கிடைக்கலன்னு டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. ஆனால் அதே கிளாஸில் இன்னொரு பொண்ணு இருந்தா. அவளும் நல்லா தான் எழுதுனா. எவ்வளோ வந்தாலும் சந்தோஷம்னு நினச்சா. அவளுக்கு 95 வந்துச்சு. கிளாஸில் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. புரிஞ்சுதா? When you expect anything, you will become a zero. When you accept everything, you will become a hero. இந்த சீன் முழுமையடையாமையே இருக்கு. கிடைச்சிருச்சு. நீ கொடுத்தது தான் அப்படியே வச்சிருந்தேன். இந்த நோட்டை வாங்கிக்கோ. பரவாயில்ல, வாங்கிக்கோ. இந்த வச்சுக்கோ. இந்த நோட்டை வச்சுக்கோ. செலவு பண்ணாத. இந்த நோட்டை பார்க்கும்போதெல்லாம், உன் சைனை பார்க்கும்போதெல்லாம் நீ எனக்கு பண்ணது, என் சைனை பார்க்கும்போதெல்லாம் நான் உனக்கு பண்ணது உனக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கணும். செலவு பண்ணிடாத. நீ எனக்கு செலவு பண்ண சொல்லி 500 ரூபா கொடுத்தல, நான் உன் அளவுக்கு சீப் இல்லைம்மா. இந்த ஆடம்பரமாக செலவு பண்ண. தேவைப்பட்டா கேளு, கூச்சப்படலாம் வேணாம். உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன். ஐம் சாரி. இது எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். போடி. எனக்கு மேலே ஆசையும் இல்லை, காதலும் இல்லை. எல்லாத்தையும் இந்த நொடியோட அழிச்சிட்டேன். 10 ரூபாய்க்காகத்தான் விதி மாறிய ஆவேசம், குற்றமோ நியாயமோ தொடங்கியதோ ஒருத்தம். குருஜி, இதோ வரேன். எங்கடா இருக்க? நான் சொன்னதெல்லாம் ரெடியா? சார். நீ தான் கால் பண்ணியா? ஆமாம் சார். என்ன நடந்துச்சு? நேற்று பேங்க்குக்கு பேக் எடுத்துட்டு 2 பேர் வந்தாங்க சார். அவங்க கிட்டத்தட்ட 25 lakhs விட்ரா பண்ணாங்க சார். இதில் என்ன இருக்கு? எனக்கு டவுட் வந்து பாஸ்புக் நம்பர் வாங்கி அவங்க போனதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 100 meters ரிசிப்ட் வந்துருக்கு சார். எல்லாம் 10 rupees 10 rupees 10 rupees தான் கிரெடிட் ஆயிருக்கு சார். இந்தாங்க சார். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிரெடிட்ஸும் யூபிஐ மூலமாக தான் ஆட் ஆயிருக்கு சார். ஏதோ பெரிய ஸ்கேம் மாதிரி தோணுது சார். அதனால தான் எங்கள் மேனேஜர் கிட்ட கூட சொல்லாமல் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் 10 rupeesக்கு ஐஃபோன் கொடுக்க போகிறேன்னு இருந்துச்சு சார். இது வந்து அதுதானா டவுட்டாக இருக்குது சார். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. இதை நீங்கள் தான் ஸ்டடி பண்ணி எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் சார். இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் சார் அவசரமாக வந்தேன். அவ்வளோதானே? நீங்க கிளம்புங்க. ஓகே சார். நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, என்னங்க, அந்த 10 rupees ஐபோன் கான்டெஸ்ட்க்கு 2 பேரும் சேர்ந்து 10 rupees போட்டோம்ல. லக்கி டிரா வின்னர் நாம 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆகணும்னு இன்னைக்கு கோவில்ல அர்ச்சனை பண்ணுங்க. பண்றேன். நான் கண்டிப்பா பண்றேன். ஒரு லட்சம் சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.